நீங்கள் எம்மிடமிருந்து நிவர்த்திக்க எதிர்பார்க்கும் பல பிரச்சனைகள் உள்ளன. அந்த பிரச்சனைகளை நாம் நிவர்த்திப்போம். இனவாத குழுக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முற்பட்டாலும் நாம் அச்சமின்றி அந்த பிரச்சனைகளை தீர்ப்போம். உங்களது உரிமைகளை பாதுகாத்து தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுப்போம். நான் ஒவ்வொன்றாக கூறுகின்றேன். முதலாவது, பாதுகாப்பு காரணத்துக்காக மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது யுத்தம் ஒன்று நாட்டில் இல்லை. தொடர்ந்தும் பாதுகாப்பு காரணத்தை முன்னிறுத்தி பொதுமக்களின் காணிகளை அரசாங்கம் தன்வசம் வைத்திருப்பதற்கு எவ்வித உரிமையும் இல்லை. விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் நாம் விடுவிப்போம். அதில் சென்று வசிக்கலாம், அதில் விவசாயம் செய்யலாம். நாம் அந்த காணிகளை உங்களுக்கு மீண்டும் வழங்குவோம். மீண்டும் ஒரு முறை யுத்தம் ஏற்படும் என்ற நோக்கில் நாம் செயற்படுவதில்லை. ஆனால் ஏனையவர்கள் காணிகளை தொடர்ந்தும் கையகப்படுத்தி வைத்திருந்தனர். மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படும் என்று அவர்கள் நினைத்தனர். மீண்டும் ஒரு முறை யுத்தம் ஏற்படும் என்று நினைத்து இராணுவ முகாம்களை தொடர்ந்தும் அவ்வாறே வைத்திருந்தனர். எனினும் நாம் அவ்வாறு செயற்படுவதில்லை. மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாது என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் செயற்படுகின்றோம். அதுவே அரசாங்கத்தின் பொறுப்பும் கூட. அதே போன்று இந்த பிரதேசங்களில் அதிகளவிலான வீதிகள் மூடப்பட்டிருந்தன. படிப்படியாக அந்த வீதிகளை நாம் மீண்டும் திறப்போம். கொழும்பிலும் வீதிகள் மூடப்பட்டன. ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாகவும் எலரி மாளிகைக்கு முன்பாகவும் மூடப்பட்டிருந்த வீதிகளை கூட நாம் திறந்தோம். ஜனாதிபதி மாளிகை மற்றும் எல்லரி மாளிகைக்கு முன்பாகவிருந்த வீதிகளை திறக்க முடியுமாயின் யாழ்ப்பாணத்தில் வீதிகளை மூடி வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. அனைத்து வீதிகளையும் திறப்போம். யாழ்ப்பாணத்தை நாம் வளமை நிலைக்கு கொண்டு வருவோம். காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகள் தொடர்பிலான பிரச்சினை உள்ளது என்பது எனக்கு தெரியும். உங்களது பிள்ளைகளை நீங்கள் அரசாங்கத்திடம் கையளித்திருந்தால், இல்லாவிட்டால் போலீஸ் நிலையம் ஒன்றில் ஒப்படைத்திருந்தால் அல்லது இராணுவ முகாம் ஒன்றில் கையளித்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் கண்டறிய வேண்டும். அது ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கத்தின் கடமையாகும். பெற்றோரின் வேதனை எனக்கு நன்கு தெரியும். சாதாரணமாக ஒருவர் உயிரிழந்தால் நாம் சடலத்தை காண்போம், இறுதிக்கிரியை செய்வோம், 2-3 வாரங்கள் கண்ணீர் வடிப்போம். சிறிது காலத்தில் ஓரளவு வளமை நிலைமைக்கு திரும்பி விடுவோம். ஆனால் ஒரு பிள்ளை காணாமல் போனார், அவ்வாறு அல்ல. அந்த பிள்ளை இன்னும் உயிருடன் வாழ்கிறார் என்று அந்த தாய் நினைக்கின்றாள். அந்த வேதனை எனக்கு நன்கு தெரியும். எனது உறவுமுறை சகோதரர்களும் காணாமல் போயுள்ளனர். எனவே அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி உண்மையை நாம் எடுத்துக் கூற வேண்டும். அது யாரையும் பழிவாங்கும் விடயமல்ல, எவரையும் சிறைக்கு அனுப்புவதற்கான விடயமல்ல. நல்லிணக்கத்துக்கு அது தேவைப்படுகின்றது. அரசாங்கம் என்ற வகையில் நாம் அதனை செய்வோம். யாழ் நூலகத்தில் கரும்புள்ளியாக பதிந்தொரு வரலாறு பதிவாகியுள்ளது. 83-81 ஆண்டுகளில் பல அழிவுகள் ஏற்பட்டன. ஒரு நூலகம் ஒன்றை அழித்தமை நம் அனைவரையும் இதயபூர்வமாக பாதித்தது. நூலகம் ஒன்றுக்கு தீ வைத்தமையே இனவாதத்தின் உச்ச கட்டமாக அமைந்தது. நாம் இந்த வருடம் 10 கோடி ரூபாவை யாழ் நூலக அபிவிருத்திக்காக ஒதுக்கியுள்ளோம். மாணவர்கள் கல்வி கற்பதற்காக நாம் அதனை செய்ய வேண்டும். அதனை நாம் செய்வோம்.